ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அருவி யூடியூப் சேனலுடைய புதிய வீடியோக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்ம இன்றைக்கி அதிகமாக யாரும் பார்க்காத ஒரு பொருளை பற்றியாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெங்காயம் பார்த்துருப்பீங்க இல்லையா? எல்லோரும் காட்டு வெங்காயம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஸோ காட்டு வெங்காயமும் அதனுடைய மருத்துவ குணம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் முதல்ல பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகக்கூடிய அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஒரு பெரிய மலை உச்சியிலேயாக ஏறி போகிறது. ஸோ அதிகமாக இந்த காட்டு வெங்காயம் வந்து மலைப்பகுதியில் தான் காணப்படும். ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். இல்லையா, இதுதான் காட்டு வெங்காயத்தினுடைய செடி. இதுக்குள்ள லீஃப் எல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப நீளமாக இருக்கும். அதனுடைய லீஃபு வந்து 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் அதனுடைய நீளம் இருக்கும் காட்டு வெங்காயத்தினுடைய செடி. ஓகே, பார்த்தீங்களா, இதுதான் காட்டு வெங்காயத்தினுடைய செடி. லீஃப் பார்த்தீங்களா, லீஃப் வந்து நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய செடிகளுடைய லீஃப் மாதிரி இல்லை, நல்ல நீளமான லீஃபுகளாக இதில் வர்றது இலைகள் அப்படின்றது. பெரிய பாறை, இதுக்கு மேலெல்லாம் என்னது நிறைய காட்டு வெங்காய செடிகள் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய காட்டு வெங்காய செடிகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் காட்டு வெங்காய செடியாக்கும். இதில் பூ இருக்குது. பூ வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது இலையே இல்லாத ஒரு தண்டு உருவாகும். அந்த தண்டு கிட்டத்தட்ட நல்ல ஹைட்டில் ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டில் வந்துட்டு அதுலேயாக பூ உருவாகுது. ஸோ நான் வேற ஒரு செடியை நல்லா பூவெல்லாம் காட்டுறேன். ஓகே, ஃபைனலி நம்ம ஒரு காட்டு வெங்காய செடியினுடைய கூட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த காட்டு வெங்காய செடி அப்படின்றது. அந்த வெங்காயம் வந்து இதுக்கு அடியில் இருக்கும் இருக்கு இல்லையா, இதுக்கு அடிப்பகுதியிலாக்கும் அந்த வெங்காயம் இருப்பது. நம்ம அதை தோண்டி எடுத்து பார்க்கலாம். பயங்கரமான மருத்துவ குணமுடையது. ஸோ காலில் எல்லாம் அந்த மாதிரி ஆணி பிரச்சனை இருக்கு இல்லையா, கால் வேதனை, கால் ஆணி பிரச்சனை, அதே மாதிரி கால் வெடிப்பு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இது பயங்கரமான மருத்துவ குணமுடையதாக்கும். சீ ஒனியன் அப்படின்னாக்க இதனுடைய சொல்லுவாங்க. இங்கே பொதுவாகவே வெங்காயத்துக்கெல்லாம் உள்ளின்னு சொல்லுறதுனால காட்டு உள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதனுடைய பூ. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டில எல்லாம் பூச்செடியெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் செய்யலாம், இது நம்ம வைக்க முடியும். ஸோ நம்ம இப்போ இந்த மலையினுடைய அடிப்பகுதி தான் நம்ம நிற்கிறோம். ஸோ பொதுவாகவே இந்த காட்டு உள்ளி, காட்டு வெங்காயம் வந்து அதிகமாக மலைப்பகுதிகளில் தான் அது உருவாகுது. கஷ்டமான ஒரு பாறையில் இறங்கி தான் போகிறது, நம்ம கவனமாக போகணும். விழாமல் ஏதாயிரம் வந்தாச்சு. பார்த்தீங்களா, நிறைய பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, செடியெல்லாம் பார்க்குறீங்களே காட்டு உள்ளி. பாருங்கள், அதனுடைய செடியினுடைய இலைகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ஃபுல்லாக பூத்திருக்கும். இது எல்லா செடியுமே என்ன செய்யும், பூக்கும். இப்போ பூக்கள்லாம் இருக்குது, தெரியுது இல்லையா, பெரிய கூட்டமே இருக்குது பாருங்கள். இந்த காட்டு உள்ளினுடைய உள்ளி என்ன சரி நான் உங்களுக்கு காட்டுறேன், கொண்டு பறித்து பார்க்கலாமா? ஸோ இதுதான் காட்டு உள்ளி பாருங்கள். இதனுடைய அடிப்பகுதியில் வந்து
நீங்கள் நினைக்கிற மாதிரி சிறுசெல்லாம் இல்லை, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ மலையில் பாறைக்கு மேலே தான் இருந்தாலுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இது. இதுதான் அந்த காட்டு உள்ளேன்னு சொல்லுவது. இந்த வேர்கள் பாருங்கள் எப்படி இருக்கு இல்லையா? இதுதான் அந்த காட்டு உள்ளே. இது இதை உரிச்சு காட்டணும் உங்களுக்கு. இதை உரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வெங்காயத்தை என்ன செஞ்சுக்கோம், உரித்து எடுத்தாச்சு. இந்த வேரையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அது போயிடுச்சு. இதான் இப்போ தான் காட்டு வெங்காயம் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதான் அது காட்டு வெங்காயம். நல்லா அழகாக இருக்கு இல்லையா அதனுடைய பூக்கள் வந்து. ஸோ நம்ம ஒரு காட்டு உள்ளே உங்களுக்கு காட்டுறேன், பறிச்சு காட்டுறேன். கைஸ் பார்த்தீங்களா, இதுதான் அந்த காட்டு வெங்காயம் அப்படின்றது. ஸோ தெரியுது இல்லையா? இது மண்ணுக்கு அடியில் இருக்கணும். இது இப்போது நல்ல காட்டு வெங்காயம் என்ன இருக்கு, பாறை மேலே 4-5 செடி மொத்தமாக இந்த மாதிரி நிற்கிது. ஸோ அதுக்குள்ளே காட்டு வெங்காயத்தை நீங்கள் பார்க்குறது அது தெரியுது இல்லையா? சரி, ஓகே. நம்ம வந்து இது இப்போ அடுப்பில் வச்சு சூடாக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி உள்ள ஒரு முழுவதுமான ஒரு காட்டுள்ளே என்ன செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு அடுப்பு எரிஞ்சு இருக்குது. ஸோ அந்த அடுப்பில் வச்சு என்ன செய்ய போகிறோம், சூடாக்க போகிறோம். கொஞ்சம் தீயெல்லாம் இருக்கணும், விறகெல்லாம் வச்சு என்ன செய்யணும், நல்லா எரிஞ்சு இருக்கணும். இந்த மாதிரி அடுப்பில் வச்சு என்ன செய்ய போகிறோம், நம்ம நல்லா என்ன செய்யணும், சூடாகணும். ஓகேவா? நல்லா சூடானதுக்கப்புறம் இதை கொஞ்சம் என்ன செய்யணும், இப்படி திருப்பியெல்லாம் வைக்கணும். நம்ம நல்லா சூடாக வைக்கணும். இப்படி நல்லா அடுப்பில் போட்டு என்ன செய்யணும், அதை வந்து இதை கட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், வைக்கலாம். நான் சும்மா அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டிய அப்படியே வச்சேன்.
ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இது நல்லா உள்ளே வந்து சூடாகிற அளவுக்கு என்ன செய்யணும், உள்ளே இதனுடைய அந்த ஹீட் போயிருக்கணும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் இல்லாமல் உள்ளே வந்து ஹீட்டு போய் நல்லா சூடாகிற அளவுக்கு என்ன செய்யணும், இதை வந்து நம்ம இப்படி திருப்பி வச்சு இதை வந்து சூடாக்கணும். இதில் இப்போ ஏகദേശம் நல்லா உள்ளே என்ன செஞ்சு சூடு போயிருக்குது. நம்ம இன்னும் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த மேலே இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அதை அப்படியே கட் பண்ணணும். பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை சூடாக்குனது ஏகദേശம் போதும். ஸோ ஓகே வாங்க பார்க்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. சூடானதை வந்து அப்படியே எடுத்து போய் நம்ம என்ன செய்யறோம், அதை லேசாக என்ன செய்யணும், அதனுடைய இந்த மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய பொரியெல்லாம் செய்யணுமா. ஸோ நம்ம இப்போ இதுக்குள்ளே இந்த மேல் பொரி இருக்கு இல்லையா, அதை லேசாக என்ன செய்யணும், இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடணும். அந்த பிளாக் எல்லாம் மாறி போகிற மாதிரி உரிச்சு எடுத்துடணும். அது ஈஸியாக என்ன செய்யணும் வந்துடும். கொஞ்சம் சூடாக இருக்கும் கை, பார்த்து என்ன செய்யணும், அதை உரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா உரிச்சு என்ன செய்யணும், அதை எடுத்துடணும். நல்லா சூடாக இருக்கும் உள்ள. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன செய்கிறோம், காட்டு வெங்காயம் இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேவா. இனி நம்ம இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதனுடைய இந்த பகுதி என்ன செய்யலாம், வெட்டி போட்டுடலாம். ஸோ அது நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வரும். ஸோ இது இந்த மாதிரி என்ன செய்யணும், கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்ன செய்யணும், கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது என்ன நல்ல சூடாக இருக்கும். ஓகேவா. இதனுடைய பகுதிகள் ரெண்டுமே நல்ல சூடாக இருக்கும். ரெண்டை வெட்டிட்டு ஸோ இது பீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ இதில் என்ன செய்யணும், கால் மிதிக்கணும். நமக்கு எந்த பாகத்தில் வலி இருக்கோ, காலினுடைய எந்த பகுதியில் வலி இருக்குதோ அந்த பகுதியில் என்ன செய்யணும், நல்லா மிதிக்கணும். கொஞ்சம் சூடு கூடுதலாக இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். நீங்கள் அதை மிதிச்சிக்கிறணும். உள்ளே நல்லா சூடு ஏறுற வரைக்கும் என்ன செய்யணும், இதை வந்து இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிக்கிறணும். ஸோ அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு என்ன செய்யலாம், வைக்கலாம். அதுலேயும் சூடு இருக்கும். இந்த பகுதியெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அது என்னது சூடாக இருக்கும். ஸோ இந்த பகுதியெலாம் சூடு இருக்கும். நம்ம சாதாரண வெங்காயம் இருக்கு இல்லையா, அது மாதிரி உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் இது என்னது, இது உரிச்சிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி. ஸோ வந்துக்கிட்டே இருக்கும். இதில் என்ன செய்யலாம், 2-3 அதை உரித்து எடுக்கலாம். இது இந்த மாதிரி என்ன செய்யலாம், உரித்து எடுக்கலாம். பார்த்தீங்களா, இது உரிக்கி இப்படி வந்துகிட்டே இருக்கும். அதில் என்ன செய்யலாம், மிதிக்கலாம். புரியுது இல்லையா. ஒவ்வொன்றா இப்படி உரிச்சு என்ன செய்யலாம், எடுக்கலாம். இப்போ இந்த பகுதி இருக்கிறதா இப்படி இழுத்து எடுத்துடலாம். இதுக்குள்ளே நல்லா சூடாக இருக்கும். ஸோ அதில் என்ன செய்யணும், மிதிக்கிறதுக்கு வைக்கணும். ஸோ இதுதான் காட்டு வெங்காயம். ஓகே கைஸ், நம்ம இது வரைக்கும் காட்டு வெங்காய செடி, காட்டு உள்ளி, இதனுடைய மருத்துவ குணம், அந்த செடி எப்படி இருக்குன்னு பார்த்தோம், அதனுடைய லீஃபு, அதனுடைய ஃப்ளவரு, ஸோ காட்டு வெங்காயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தோம். அதை எப்படி நம்ம மருத்துவ விஷயத்துக்கு பயன்படுத்துகின்றது பார்த்தோம். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட வைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட் தான் அடுத்த வீடியோனுடைய மிக முக்கியமான ஒரு ஊக்குவித்தலாக இருக்குது. ஸோ ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, பாய்.